ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு ஃபேன்ஸ் புலம்பல் தாங்க பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. அதாவது டிராகன் படம் மூலமா பாக்ஸ் ஆபீஸை தெரிக்க விட்ட பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படமான டியூட் ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு? இதுக்கு விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல வந்திருக்க வேண்டிய LIK படமே வந்திருக்கலாம்ங்கிறது தான் ரசிகர்களின் குமுறல். வாங்க என்ன நடந்ததுன்னு டீடைலா பார்க்கலாம். கோமாளி படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்திலேயே ஆட்டோ டிரைவராக கேமியோ ரோலில் நடித்திருப்பார். அதன் பின்னர் அவர் இயக்கி ஹீரோவாக நடித்த லவ் டுடே படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது. லவ் டுடே படத்திற்கு பிறகு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் திரைப்படம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தொடங்கப்பட்ட LIK படத்தை முந்திக்கொண்டு இந்த ஆண்டு வெளியாகி 150 கோடி வரை பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்தது. இந்த ஆண்டு வெளியான தனுஷின் இட்லி கடை, விஜய் சேதுபதியின் தலைவன் தலைவி மற்றும் சிவகார்த்திகேயனின் மதராசி உள்ளிட்ட படங்கள் கூட டிராகன் வசூலை முறியடிக்கவில்லை. இந்நிலையில் பிரதீப் ரங்கநாதனின் 4வது படமாக தொடங்கப்பட்ட டியூட் படமும் LIK படத்தை முந்திக்கொண்டு தீபாவளி ரிலீஸ் ஆனது. டிராகன் படத்தின் வெற்றியை அறுவடை செய்யும் முனைப்பிலேயே விக்னேஷ் சிவனின் LIK மற்றும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்த டியூட் என இரு படங்களும் தீபாவளி ரிலீஸை திட்டமிட்டன. ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஸ்ட்ராங்காக விட்டு தரமாட்டோம், முடிந்தால் ஒரே தேதியில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க என்று சொன்ன நிலையில் LIK படக்குழு பிரதீப் ரங்கநாதனுக்காக பார்த்து பின் வாங்கினர். அதன் காரணமாக முதல் நாளில் அதிகப்படியாக தனுஷ் சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு 10 கோடி வசூலை பிரதீப் ரங்கநாதன் அள்ளியுள்ளார். மேலும் தீபாவளி வரை டியூட் படம் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை அடையும் என்கின்றனர். ஆனால் விமர்சன ரீதியாக லவ் டுடே மற்றும் டிராகன் படங்களுக்கு கிடைத்தது போல டியூட் படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் மற்றும் பிளாக்பஸ்டர் டாக்குகள் வரவில்லை. அதற்கு காரணம் இயக்குனர் கீர்த்தீஸ்வரனின் கதையும் திரைக்கதையும் தான். மமிதா பைஜுவை படுமோசமாக சித்தரித்து பறக்கும் மீம்களுக்கும் அவர்தான் காரணம் என்கின்றனர். தீபாவளி விடுமுறை முடிந்தவுடன் டியூட் மக்களை கவர்ந்தால் மட்டுமே லவ் டுடே டிராகன் போல வெற்றியை கொடுக்கும் என்கின்றனர். டியூட் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் போதே கதையின் முக்கிய கருவை ரசிகர்கள் கண்டறிந்து விட்டனர். சாய் அபயங்கரின் இசையில் வெளியான பாடல்களும் அதிகளவில் ட்ரோல் செய்யப்பட்டன. டியூட் படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் இந்த தீபாவளிக்கு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கிருத்தி ஷெட்டி நடித்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படமே வந்திருக்கலாம் என்றும் டிசம்பர் மாதத்தில் சரவடி கன்ஃபார்ம் என்றும் கூறுகின்றனர். டியூட் படத்தின் வசூல் பாதிக்கப்பட்டால் அடுத்த மாதம் LIK படத்துக்கும் அது பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கிற அச்சமும் எழுந்துள்ளது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? டியூட் படம் நல்லா இருக்கா, இல்லனா LIK வந்திருக்கலாமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.